வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை குறைய ஆரம்பிச்சிச்சுங்க. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலையுமே இன்னைக்கு குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இன்னைக்கு அலங்காரத்துக்கோ, பூஜைக்கோ, சாமிக்கோ இல்லை வியாபாரத்துக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு செலவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்க போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் இன்னைக்கு தாராளமாக பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 450 ரூபாயா விலை குறைஞ்சிருக்கு. முல்லைப்பூ 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி பூ 1 கிலோ இன்னைக்கு 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சம்மங்கி பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. தாமரைப்பூ 1 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு இன்னைக்கு 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. செண்டு மல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. நந்தியாவட்டம் பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சிவப்பு ரோஜா ஒரு கட்டு 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மறிக்கொழுந்து 1 கிலோ இன்னைக்கு 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கிலோவுக்கு 100 ரூபா முதல் 150 ரூபா வரைக்குமே விலை குறைய ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு முகூர்த்த நாட்கள் இல்லாதனாலையும் அதனால கூட பூக்களோட விலைகள் கொஞ்சம் குறைவாக தெரியுதுங்க. நீங்கள் இன்னைக்கு பூக்களை அதிகமாக வாங்கணும்னா மொத்த விலை கடைகளில் 4 அல்லது 5 கடைகளில் விலை விசாரித்து எங்கே பூக்களோட விலை குறைவாகவும் பூக்கள் பார்க்கறதுக்கு புதுசாகவும் இருக்கோ அங்கே வாங்குங்க. பூக்களை குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு வெளியே பூவாகவும் மாலையாகவும் கெட்டி விற்கிறாங்க. அந்த இடத்துல வாங்கினீங்கன்னா உங்களால் விலை குறைவாக வாங்க முடியும். மொட்டுக்களாக வாங்கினீங்கன்னா விலை அதிகம். விரிஞ்ச பூக்களுக்கு விலை குறைவு. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே காலையில் விலை குறைவான பொருட்களை தெரிஞ்சு அதை வாங்கி செலவுகளை குறைங்க.